உலக பிரசித்தி பெற்ற பழனிமலை முருகன் ஆலயத்தினுடைய அந்த ரகசியத்தை பற்றித்தான் இன்றைய நாளிலே ஆன்மீக சிந்தனையிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். பழனி முருகன் மனிதர்களால் அந்த ஆலயம் அமைக்கப்படவில்லை. பழனி முருகன் தனக்குத்தானே போகர் மூலமாக அமைத்து கொண்ட அற்புதமான ஆலயம். ஆகவே அந்த ஆலயத்துக்கு மிகப்பெரிய சக்தி உண்டு. முருகப்பெருமான் அங்கு நமக்காக அருள் காட்சி தந்து கொண்டு நம்மையெல்லாம் வாழ வைத்து கொண்டிருக்கின்றார். பழனி முருகனை தரிசிப்பவர்களுக்கு என்றென்றும் ராஜ வாழ்க்கைத்தான் அமையும். ஒரு சொட்டு வியர்வை துளியை கூட, அந்த வியர்வை துளியை குடிப்பதற்காக அங்கே பக்தர்கள் காத்து கிடக்கின்றார்கள். பழனிமலை முருகனுக்கு நாம் தனியாக ஏதும் விளம்பரம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. முருகப்பெருமான் உலகனைத்துக்கும் சொந்தமானவர், உலகம் அனைத்தும் அறிந்த அற்புதமான ஒரு கடவுள். இந்த அற்புதமான திருத்தலமானது திரு ஆவினன்குடி என பழமையான பெயர் பெற்ற அற்புதமான மலை. இந்த பழனிமலை மேலே விட்டிருக்கின்ற தண்டாயுதபாணி இந்த விக்கிரகமானது, இந்த சிலையானது நவபாஷாணம் என்ற 9 வகையான மூலிகைகளால் செய்யப்பட்டது. போகர் சித்தர் தனது சீடர் புலிப்பாணி உள்ளிட்ட மற்ற சீடர்களோடு உதவியோடு கன்னிவாடியிலே உள்ள மெய்கண்ட சித்தர் குகையிலே இந்த நவபாஷான சிலை செய்யப்பட்டிருக்கின்றது. லிங்கம், குதிரைப்பல், கார்முகில், ரசசெந்தூரம், வெள்ளை பாஷாணம், இரத்த பாஷாணம், கம்பி நவரசம், கௌரி பாஷாணம், சீதை பாஷாணம் என்ற 9 வகையான மிக அபூர்வமான மூலிகைகளை கொண்டு கடினமான ஒரு வேலைப்பாடுகளோடு இந்த சிலையை உருவாக்கி இருக்கின்றார் போகர். இந்த சிலையை வைக்க செவ்வாயினுடைய ஆதிக்கம் அதிகம் உள்ள பகுதியாக தேடிய போது அதற்கு மிக பொருத்தமான இடமாக இந்த பழனிமலை என்பதை தேர்வு செய்து இங்கு அதனை பிரதிஷ்டை செய்திருக்கின்றார். நவபாஷாணம் என்ற இந்த தண்டாயுதபாணி சிலையினுடைய பிரதானமான அம்சம் என்பது மிக மிக ஆச்சரியமானது. இரவிலே இந்த சிலைக்கு வியர்க்கும். அதுதான் இந்த நவபாஷான சிலையினுடைய மிக அற்புதமான சிறப்பம்சம். அந்த வியர்வை பெருக்கெடுக்கும் அந்த ஒவ்வொரு வியர்வை துளியிலேயும் அறிவிலேயே மிஞ்சுகின்ற ஒரு அற்புதமான மருத்துவ தன்மை இருக்கின்றது. அதனால்தான்